அஸ்ஸலாமு அலைக்கும். சமோசா சிக்கன் சமோசா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாமல் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பெரிய லைக்கும் எங்களுக்கு ஷேர் ஆகும் வீடியோ. அதனால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த சமோசாவுக்கு ஃபில்லிங் செய்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கி அதோட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது சமோசா ஃபில்லிங் வைக்கிறதுனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது சிக்கன் சமோசா. சிக்கன் சேர்த்தா ஃபில்லிங் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தாட்டி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் சிக்கன் எடுத்து அதை கைமா பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. அதையும் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா கொத்தி விட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதில் தேவைக்கேற்ப பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட பைண்டிங்காக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதோட இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிக்கிறோம். அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ வாங்க இந்த ஃபில்லிங் ஆறட்டும், சமோசா செய்வோம். தேய்க்கிறது. இப்போ வாங்க இந்த சப்பாத்தியை சேர்த்துக்கிறோம். இதை தேய்ச்சிட்டு சமோசா சீட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இது ஏற்கனவே பிணைஞ்சு வச்சுருந்தேன் மாவு. அதில் தான் இந்த சீட்டு தேய்க்கிறேன். இப்போ இதே மாதிரி தேய்ச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி கட்டை நல்லா தேய்ச்சாச்சு. சப்பாத்தி சீட்டு தேய்ச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஓரத்தை லைட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். தேய்ச்சிருக்கலாம். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ வாங்க இதில் அந்த ஃபில்லிங் வச்சுக்குவோம். ஃபில்லிங் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், சமோசா சீட்டு பற்றி எல்லாமே சமோசாலாம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சுக்கிடுவோம் வாங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் இந்த சமோசாக்களை சேர்த்துக்கிடலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சமோசாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சமோசா எல்லாம் வெந்துக்கிட்டுருக்கு. இதை திருப்பி விட்டுக்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன், அயன் சட்டிங்கிறதுனால. அதனால் 2 போட்டு எடுத்துக்கலாம். இது சிக்கன் சமோசா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமோசா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறு வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. சமோசாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ சமோசாவை எடுத்தாச்சு. அடுத்து பேலன்ஸ் உள்ள சமோசாவையும் போட்டுக்குவோம். பாருங்கள், இதையும் போட்டாச்சு. இப்போ இதுவும் நல்லா வேகுது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மறு பக்கம் திருப்பி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு. இப்போ வேகுது. இன்னும் செத்த வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சமோசா. இப்போ இதை வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமோசா. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாருக்கும் ஷேர் ஆகும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.